வணக்கம் திரைக்குறள் நேர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு டான்சர்னு சொல்லலாம், ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ண போறாங்க. ஸோ டான்ஸ்லயே பல திறமசாலியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், கும்கி சந்தியா அவர்கள் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நீங்க என்ன பத்தி சொன்னதை எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படிங்க இந்த இண்டஸ்ட்ரி மேல ஆசை வந்தது? அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அது. அம்மா தான். என் பொண்ணு சின்ன வயசுலேயே ஏற்ற வீட்டில் ஒரு டெத்து விழுந்துடுச்சு. அப்போ என்ன, ஒரு 4 years சின்ன, ரொம்ப குட்டி குழந்தை தான். டெத்து விழுந்ததும் அங்கே மோளம்லாம் அடிக்கவோ டான்ஸ் ஆடிட்டேன். உடனே பார்த்து இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டான்ஸ் கிளாஸில் போட்டாங்க. ஸோ அங்கே கற்றுக்கிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான், ஆரம்பிச்சது தான். என்னுடைய குருவும் என்னுடைய தர்மா மாஸ்டர், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்படியே ஜர்னி அப்படியே போயிட்டு லைஃப் அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன், ஆடினே இருப்பேன், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு டான்ஸர்ல, இப்போ டான்ஸ் ரிலேட்டடாக நிறைய படங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளும் அதே ஃபீல்டில் இருக்கோம். ஸோ எங்கே மோளம் அடித்தாலுமே முதல்ல நம்ம ஆடுற ஃபீல் தான் வரும். அது சினிமாவை பார்க்குறப்ப மட்டும் இல்லை, நார்மலாக எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் சரி, எதனா மியூசிக் போட்டாலும் நம்ம கால் ரிதத்துலேயே போயிடும். ஸோ அதனால் அதில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நாங்கள். ஓகே, அண்ட் ரீசெண்டாக மதர்ஸ் டேக்கு உங்கள் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் கூட ஆடினது உங்கள் மதரா? ஆமா, அவங்களுக்கும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்டா? எப்படி? என்னை விட எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எந்த ரீல்ஸ் பண்ணாலும் சரி, நாட வைக்கலையே கேட்பாங்க. நான் எங்கன்னா ஷூட் போயிட்டா எதனா சீன் வாங்கி கூடாமா, நான் பண்றேம்மா. ஆல்ரெடி இந்த பிகிலு, அப்புறம் விஜய் சார்து ஒரு மூவி சிவகாசி, இதெல்லாம் எங்க அம்மா அந்த பேக் மாட்டிட்டு ஒரு ஃப்ரண்ட்ல அந்த குண்டம்மா மாதிரி எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எனக்கு கொடுமா, வாங்கி கொடுமா, டான்ஸ் ஆடுற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ என்னை விட அவங்களுக்கு தான் ரொம்ப. ஸோ உங்க அம்மாவே ஆர்டிஸ்ட் தான்? ஆர்டிஸ்ட் தான். ஓகே, அண்ட் நீங்க நோன் ஃபார் கும்கி ஃபேம். ஸோ அந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கரெக்டாக கேட்டீங்க. நான் இப்போ இங்கே சினிஃபீல்டில் டான்ஸ் மெம்பர் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஒரு குரூப் டான்ஸராக தான் அங்கே போய் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ குரூப் டான்ஸராக பண்ணிட்டு நிறைய சாங்ஸ், எல்லா சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் டான்ஸராக தான் நிறைய சாங் பண்ணியிருப்பேன். விஜய் சாங்கு, தனுஷ் சார் சாங்கு, எல்லா சாங்லையும் ஆடி இருப்பேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கும்கி மூவி எடுக்கிறப்ப அதே மாதிரி தான் ரெடி ஆகிட்டு பேக்கப் டான்ஸராக போயிட்டு நின்றுட்டோம். ஆன் ஸ்டேஜ் அங்கே இருக்கிறப்ப ரிகல்சல்ஸ் போயிட்டே இருக்குது. சாங் கட் பண்ணுறாங்க, திரும்ப ப்ளே பண்ணுறாங்க, ஆடிட்டே இருக்கும். இன்னும் இது இவ்வளோ தூரம் நம்மள ஆட வச்சுட்டே இருக்காங்களா? அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க, நான் இருக்க ஒரு லாஸ்ட்டில். யார் கோரியோகிராஃபர் அவ்வளோ டஃப்பாக பண்ணது? நோபல் மாஸ்டர். ஓகே, ஸோ பயங்கர கொரியோகிராஃபி. அங்கே ஆடிட்டே இருக்கிறப்ப பார்த்தா ஃபைனலாக கேர்ள்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னுடாங்க. சரி, அப்படி போய் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறோம். நீ தான் சொல்லுன்னாங்க. நான் சொல்லுவா? எனக்கு அப்போ தெரியல அவ்வளோ ஹிட் ஆகும், நம்ம பண்ணுற ஒரு விஷயம் ரீச் ஆகும் அப்படியெல்லாம் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. சொல்ல அது ஒரு ஜாலியாக தான் பண்ணேன். நோபல் மாஸ்டர் கோரியோ ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ஏஜ் அப்போ? அந்த இது அப்போ என்ன ஒரு 25 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சின்ன பொண்ணா இருக்கு. ஆமாம், ரொம்ப கம்மி. இல்லைங்க, நான் கூட்டி கழிச்சு பாருங்களேன், 2014 என்னவோ வந்தது. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். கரெக்டுங்களா? ஆனா வயசு சொல்லாம உஷாரா மழுப்பிட்டாங்க. அப்படியே 2014 ரிலீஸ் ஆச்சு கும்கி. ஆமாம், 13 14 சம்திங் ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்ன வயசு நீங்கள் கணக்கு பண்ணீங்க? ஸோ அப்போ நீங்கள் ஆடி, இப்போ கும்கினாலே சாங் தான் ஒரு ட்ரேட்மார்க் சாங்காக அப்போ போய் மூவி ரிலீஸ் ஆகுது, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே உங்கள் பொண்ணு படத்தில் ஆடி இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு இன்னும் அப்படியே பெருமையாயிடுச்சு. அப்புறம் என்ன, லைஃபே ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நம்மளுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை சில டைம் கொடுப்பாரு சொல்லுவாங்கல்ல, அப்போ நான் அதை ஃபீல் பண்ணேன், எனக்கான நேரம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் ஜேர்னிக்கு உங்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய பில்லராக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
And நீங்க வந்து பிரபு சாலமன் சாரை பாத்தீங்களா அந்த டைம்ல, பேசுனீங்களா? என்ன சொல்லியிருந்தாரு சார்? நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னாரு. அப்போது நான் கொஞ்சம் அவ்வளோ அந்த அளவு நான் யோசிக்கல. அப்போ ஓகே சார் அப்படின்ட்டு. மாஸ்டரும் நல்லா பண்ணு, இது பெரிய வாய்ப்பு. ஏன்னா 2-3 பேர் சோலோக்கு இருந்தாங்க. ஓகே, நீங்கள் போகலாமா அவங்களாம் தாண்டி தான் நான் செலக்ட் ஆனேன். ஸோ அப்போ அது எனக்கு பெரிய ஆமாம், பெரிய விஷயம். அவங்களாம் இல்லாமல் என்ன லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு வந்து அந்த வில்லேஜ் லுக்கில் இருக்குது கொஞ்சம், அதனால் இந்த பொண்ணு பண்ணாலே போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் லைஃபே ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் கும்கின்னு சொல்லும்போது நிஜ யானைகள், பின்னாடி நிஜ யானைகள், முன்னாடி வந்து ஆட்கள் ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமாலாம் இல்லையா? நம்மளுக்கு சின்ன குழந்தை மாதிரி தான். யானை வருது அதை பார்க்குறப்ப என்ன ஒரு சந்தோஷமா இருக்கும், பயம்லாம் இல்லை. ஏன்னா சிஜி கிடையாது, கண்டிப்பா ரியல் தான். ஸோ அது பற்றி சொல்லுங்க. அது பார்க்குறப்ப என்ன, கிட்ட போயிட்டு ஒரு பார்த்துட்டு யானை இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டு வருவோம். பயம்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏன்னா அப்போ நம்ம நிறைய ஷூட்லலாம் போனாலே இந்த யானை குதிரை இந்த மாதிரிலாம் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால அந்த யானையும் பார்க்குற பயம்லாம் வரல. ஓகே. நீங்க வந்து அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க இப்போ? நான் வந்து உம்கிக்கு அப்புறம் நான் பிகினிங் கார்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சிவசங்கர் மாஸ்டர் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். ஸோ அவர் இப்போ இல்லை, பட் ஆனால் அவர் தான், நான் என்ட்ரி ஆனதுமே அவர் தான். அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ஒரு கால் தூசு வர முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அசோக் ராஜா மாஸ்டர் கிட்ட பண்ணியிருக்கேன், அப்புறம் பாபி மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் இல்லை, பாபி மாஸ்டர் பண்ணுவேன். இப்போ அசார் லாஸ்ட்டாக நம்ம தலை படம் பண்ணார். லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது வந்து குட் பேட் அக்லி அசார் மாஸ்டர் தான் நான் பண்ண தலை படம் ஒர்க் பண்ணது. அதில் அந்த சீன்ஸில் ஒரு சாங் ஒன்று தலை ஆடுவார்ல, ஒரு ஃபோக் மூமெண்ட், ஒரு அந்த சீக்வன்ஸ் வந்து நான் தான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். நான் இது வரைக்கும் தலை கூட ஒர்க் பண்ணதே இல்லை. ஸோ அது எனக்கு அசிஸ்டண்ட்டாக நான் லாஸ்ட்டாக பண்ணது வந்து தலை சாங்கு. ஸோ பாபி மாஸ்டர் பண்ணியிருக்கேன், பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஷோபி மாஸ்டர், அப்புறம் நிறைய மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் மாஸ்டர், ஓகே, சங்கர் மாஸ்டர். ஸோ இருக்கிற இதில் பிஸியாக தான் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்தே உங்ககிட்ட கேட்க நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அஜித் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் பேசுனீங்களா? ஆப்வியஸ்லி நீங்கள் அசிஸ்டன்ட்னா நீங்கள் தான் போய் ஸ்டெப் சொல்லியிருப்பீங்க, ஆடிருப்பீங்க. ஸோ அந்த மொமெண்ட்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து அசார் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அஜித் சார் இந்த சாங் நடக்க போது அப்போ இன்ஃபார்ம் பண்ணார், மாஸ்டர் இது குரூப்பில் கூட நான் ஒரு தடவை கூட நான் அசிஸ்டண்ட் குரூப்பும் பண்ணதில்லை, அசிஸ்டண்ட்டாகவும் பண்ணதில்லை, தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் சொல்லிடுங்க மாஸ்டர். அவர்கிட்ட உண்மையாக கேட்டான், அப்படியா செஞ்சியா, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி எனக்கு சொன்னார். அது மொத்தம் ஒரு 3-4 அசிஸ்டண்ட் போனோம். ஃபீமேல் அசிஸ்டண்ட் நான் மட்டும்தான், மீதி ஒரு 3 பேரும் மேல் அசிஸ்டண்ட் தான். ஸோ அங்கே போகும்போது தலைக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? பக்கத்துலேயே நான் வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு, தலைக்கு வந்து ஒரு வெற்றியண்ணான்னு ஒருத்தர், அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. நீங்கள் யாருக்கு சொல்லி கொடுத்தீங்க? காவாலா? சுனில் சார். கரெக்டுங்க. எப்படிங்க? சூப்பருங்க. சுனில் சார் நான் அசிஸ்டண்டா அவரும் பண்ணிருப்பாரு, பிரசன்னா சார் பண்ணிருப்பாரு. கரெக்டுங்களா? ஞாபகம் வந்துருச்சா? ஸோ நான் சுனில் சாருக்கு தலை கூட வந்து அந்த அண்ணா சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் சுனில் சாருக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தலை வந்து பார்த்துட்டு இவங்க பண்ற ஸ்டேஜ் நல்லா இருக்கு, வாங்க இங்க சொல்லி கொடுங்கன்றாரு. பாத்துங்க, அவரே உங்களுக்கு கூப்பிட்டாரு. ஆமா, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்றது ஒரு மாதிரி இருக்குன்னாரு. உடனே நான் பண்ணி காமிச்சு, எப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு உங்க ஸ்டைல் அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே கொடி கட்டி பறந்தேன். அவர் மாஸ்டர் கேட்டார், என்ன கேட்டாருன்னாரு. மாஸ்டர் இந்த மாதிரி மூமெண்ட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னார். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, அந்த ஷார்ட் முடிஞ்சு மானிட்டரில் பார்த்துட்டு வந்து ஓகேவா அப்படின்னாரு. ஐயோ என்ன பார்த்து ஓகேவா கேட்டார்.
அதனால நான் தலை கூட ஃபர்ஸ்ட் பண்ணது அதுதான், லாஸ்ட் பண்ணது இப்போ. இனிமே ஒர்க் பண்ணுவேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமானதுன்னா அதான். ஆனா என்னன்னா ஒரு போட்டோ கூட எடுக்கல. சார் அப்படியே சீன்ஸுக்கு போயிட்டாரு. சரியா எடுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு ஹக் பண்ணாரு. கிளம்பும் போது அதுவே பூர்த்தி ஆயிடுச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு என் லைஃப். ஓகே. அண்ட் வந்து தலை கூட வந்து இவ்வளோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் யூஸ்வலாக ஜாலியாக இருப்பாரு, அவரோட காமிக் சென்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். என்னங்க மூஞ்சி அப்படின்னு மாறுது, அவரோட மறுபக்கத்தை நாங்கள் தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, எனக்கு உண்மையாகவே பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட தான் நான் குரூப்பே நிறைய சாங், குட்டி, அப்புறம் வேட்டைக்காரன், வேங்கை, தனுஷ் சார் மூவி, விஜய் சார் மூவி எல்லாம் பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் பண்ணுவார். ஸோ அப்போது அவருடைய சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் பேக்கப் டான்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் வாயா அப்படின்வார், அப்படிதான் பேசுவாங்க. பட் அவர் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பற்று, ஒரு அன்பு, அதெல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப நல்ல மாஸ்டர். ஓகே. திரும்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும். நான் கொஞ்சம் கேப்பில் இருக்கிறதுனால மீட் பண்ணல. இனிமேல் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர். ஓகே. ஸோ அவர் டென்ஷன்லாம் ஆக மாட்டாரா? செட்டில் டேக்லாம் எடுத்தா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டென்ஷன் இருக்கும். நான் ஒர்க் பண்ணாலும் அந்த இடத்துல வேலை நடக்கணும்னா டென்ஷன் ஆகி தான் ஆவாங்க. ஸோ நம்ம அதை ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம அதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அவர்கிட்ட ஒரு 2-3 சாங் அவர் கொரியோகிராஃபி நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன் மாஸ்டர் பண்ணும்போது. அதுவே எனக்கு ரொம்ப வானம் சிம்பு சார்து அந்த சாங்கு பண்ணேன். அப்புறம் தெலுங்கு சாங் பண்ணேன் அவர் கொரியோகிராஃபியில் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அதனால் எனக்கு ஓகே. ஓகே. ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஹாட் நியூஸ் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து டிஜேடி ஆடிஷன்ஸ் வந்து இந்த சீசன் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இந்த சீசனில் உங்களை எதிர்பார்க்கலாமா? எப்படி நம்புகிறேன். நானும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணணும், அவர் ஒன் ஆஃப் த ஜட்ஜ் அதில். ஸோ எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்களை பார்த்து கேட்பார்ல? பார்த்து நீ அப்படி சொன்னாலும் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவர் ஜட்ஜாக இருக்கிறப்ப. இப்போ நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஆட போகிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லுவீங்க? இல்லை, ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லதே நடக்கும். பட் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் நீங்கள் ஜோடி பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போ டிஜேடி ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடிஷன் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குங்க? எனக்கு வந்து ஜோடி வந்து ஆடிஷன் நான் பண்ணலைன்னா, ஏன்னா வந்து கும்கி ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இம்மிடியேட்டாக சேனல்லேருந்து கால் வந்தது. அப்போ ரோபோ சங்கருக்கு வந்து பேர் கிடைக்கல. ஸோ அப்போ பேர் இல்லாதனால எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோபோ சங்கருக்கு பேர் வேணும், நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் தானே கும்கியில் ஆடினீங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார் நான் தான் பண்ணேன் அப்படின்னது. சரி ஓகே நீங்கள் டைரெக்டாக வந்துருங்கன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் நாளே பெனிமில்ல ஏதோ ஷூட் பண்ணாங்க. டைரெக்டாக நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு கேரவனில் போயிட்டு காஸ்டியூம் மாற்றி அங்கேயே ஆன் ஸ்பாட் அந்த கொரியோ பண்ணிவிட்டு அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரொமோ சாங்கே அங்கே தான் பண்ணோம் டைரெக்டாக போயிட்டு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு லக்கு தான். கும்கி முடிச்சது வந்தது எனக்கு பெரிய வாய்ப்பு அது. ஆனால் ரோபோ சங்கர் கூட அவர் கூட பண்ணது எனக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ அவரை பற்றி நம்ம பேசலாம். பட் ஸ்டில் ஓகே, ஜோடிக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் காலில் இருந்தது. டிஜேடிக்கு இந்த ஆடிஷன் ப்ரொசீஜர்லாம் இப்போ நம்ம ஜட்ஜஸாக பார்க்குறவங்க அவங்க உட்காந்து இருப்பாங்களா ஆடிஷன் எடுக்க, இல்லை எப்படி நடக்கும் அந்த ஆடிஷன் ப்ரொசீஜர்? கண்டிப்பாக முதல் போன ஆடிஷன்லேயே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நம்ம கண்டஸ்டண்ட்டாக போய் பண்ண முடியும் அங்கே போயிட்டு. அது இல்லாமல் இப்போ என்னென்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன இன்னி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி டான்ஸ் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கேட்டு தான் நம்ம அங்கே ஸ்டேஜ்லேயே கொண்டு வராங்க. ஸோ ஈஸியாக அந்த ஒரு மேடை கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் போகுது இது வரைக்கும் நான் பார்த்ததுல. ஒரு ரிஹர்சல்ஸ் ஆடிஷன் வச்சு. ஸோ அந்த செலெக்ஷன் க்ரூவில் யார் இருப்பாங்க?
கொரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அந்த டிஜேடியோட கொரியோகிராஃபர்ஸ் இந்த சீசன்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபர். அந்த கொரியோகிராஃபர் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை டீம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போகும் செலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களை நாங்கள் இந்த மேடையில் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு நான் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரோபோ சார் கூட ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபன்னான மூமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நிறைய இருக்கு. அவர் கூட இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சிரிச்சுட்டே இருப்பார். ரிகல்சலே ஒரு மாதிரி ரிகல்சல் மாதிரி போகாது. பெஸ்ட்டு பேரே நாங்கள் அந்த சீசனில் நாங்கள் தான். எத்தனை ஜோடி இருந்தாலுமே பெஸ்ட்டு பேர்னா நாங்கள் ஒன்றா தான் வந்து சேனலுக்கு போவோம். சாப்பிட போனாலும் ரிகல்சல் முடிச்சுட்டு ஒன்றா சாப்பிட போவோம். பாஸ் 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 தான் நான் அவரை கூப்பிடுவேன். ஸோ எல்லா டைமும் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர், அன்பான ஒரு மனிதர். லாஸ்ட் மீட் என் கல்யாணத்துக்கு நான் இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். பாஸ் வந்துடணும் பாஸ், நீ ஒரு வார்த்தை சொல்லுடா, நீ நேரில் கூட வேணா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் வந்துடுறேன். வடபழனி கோயிலில் கல்யாணம் அன்னைக்கு மார்னிங்கே ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நின்ட்டார். 8:30 மணிக்கு கல்யாணம், 7:30 மணிக்கு வந்து பட்டு வேட்டி சட்டை நான் கடைசியாக எனக்காக இருந்தார். நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் நினைக்கல வருவாருன்னு நினைக்கல. ஏன்னா அவர் இப்போ ரொம்ப பிஸி, நிறைய ஷூட் இருக்கு அவருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து நின்னாரு. சிறப்பாக எமோஷனல் ஆறீங்க. அன்பா பழகிட்டு இருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 6 மாதம் நம்ம சொல்கிறோம். ஆனால் என் கூட ஒரு 3-4 இயர்ஸ் கண்டினியூவாக காண்டாக்ட்லேயே இருந்தார். என்னடா அடிக்கடி எங்கனாச்சும் என்னடா என்ன பண்ணுற அப்படியெல்லாம் கேட்பாரு. அதனால ரொம்ப எமோஷனலாக ஃபீல் இதை எதிர்பார்க்க.